ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே ஏசியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஷ்டிர பாஷாவினுடைய February 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். நான் அப்படியே புக்கில் 1 by 1 சொல்கிறேன், நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் பெஹலா பத்ரு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் போயமில் இருக்கக்கூடிய சாரான்ஷ் எதுன்னு சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. சாஹ், கிலௌனா, மா, பாரத் கி நாரி, இதெல்லாமே இம்பார்ட்டண்ட். அப்படியே கத்தியலையும் சொல்கிறேன். ஓகேவா? முன்னாடி பேஜ் இருக்கிறனால ஃப்ரண்ட் பேஜில் அப்படியே எல்லாமே சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா மற்ற கொஷின்ஸ் எல்லாம் எது எது அப்படின்றத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். கத்தியில் रुपया, दक्षिण अफ्रीका में गांधी जी, कर्मवीर कामराज, शिवाजी की गुरु भक्ति. அடுத்து ஏகாங்கியில் பஹு கி விதா, अंधेर नगरी, ஷஹீத் ஜல்காரி பாய். அப்படியே செகண்ட் பேப்பர்லேயும் சொல்கிறேன். இது எல்லாமே சாரான்ஷு, அந்த நிபந்து, கஹானி இதெல்லாம் வரும்ல, ஜீவனி அதெல்லாம். ஸோ அது எல்லாமே இப்படியே சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர்லேருந்து போயமில் என்னென்ன கொஷின்ஸ் வரும், கஹானி அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். செகண்ட் பேப்பரில் கஹானியில் மிட்டாயி வாலா, தேஷ் பக்த், அபு கான் கி பக்ரி. அடுத்து ஜீவனியில் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், பண்டித் மதன் மோகன் மாலவியா, பண்டித் தீனதயாள் உபாத்யாய, லால் பஹாதூர் சாஸ்திரி. அடுத்து நிபந்தில் செகண்ட் ஒன் கிருத்திம் உபகர்க். அடுத்து புஸ்தகாலய, வித்யார்த்தி ஜீவன், கணதந்திர திவஸ். இது எல்லாமே அந்த சாரான்ஷு மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதில் எல்லாமே இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய சுப்பு காமனா, அந்த போயமில் இருக்கக்கூடிய நிம்ன பத்யான்ஷ் கா பாவ் ஸ்பஷ்ட் கீஜியே இருக்கும் இல்லையா, ஸோ அது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வித்யா கலா, அது. அடுத்து சாஹில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன். அதே போல் சுக்லையும் ஃபர்ஸ்ட் ஒன். கிலௌனா அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் மாலை, மா ஃபட்டி கமீஸ் இருக்கு இல்லையா, அது. அடுத்து பாரத் கி நாரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் பிக்ஷூக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். கபீர் கே தோஹேல செகண்ட் அண்ட் தேர்டு. இது தோஹே, சரியா? தோஹே சொல்கிறேன். இதில் சந்தர்ப்ப சகித் அந்த போயமில் முடிஞ்சு, அதாவது பத்யான்ஷ்கா பாவ் ஸ்பஷ்ட் கீஜி அது முடிஞ்சு. இப்போ தோஹேல சொல்கிறேன். ஓகேவா? கபீர் கே தோஹேல செகண்ட் அண்ட் தேர்டு, ரஹீம் கே தோஹேல செகண்ட் அண்ட் தேர்டு. நெக்ஸ்ட் இந்த விருந்து கே தோஹேல தோஹேங்கா பாவ் ஸ்பஷ்ட் கீஜியே வரும் இல்லையா, ஸோ அதில் செகண்ட் ஒன் நைனா தேத், அது. அப்புறம் உர்து கே ஷேரில் செகண்ட் ஒன் ஏ ஹுனர். அப்புறம் ஃபிஃப்த் ஒன் ஜோ கர் பனாவோ, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ கத்தியில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் சொல்கிறேன். ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய சாரான்ஷ் எல்லாம் சொல்லியாச்சுல, ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் எது அப்படின்றத சொல்கிறேன். இதில் வாக்கியோமே பிரயோக் கீஜியவும், அப்புறம் ஏக்கியா தோ வாக்கியோமே உத்தர் இருக்கு இல்லையா, அது சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த லெசனில் வாக்கியோமே உத்தரில் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். அடுத்து நிம்னலிக்கித் பிரஷ்னோं के உத்தரில் செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் ருப்பயால வாக்கியோமே பிரயோக்ல செகண்ட் அண்ட் தேர்டு, மமதா வரதான். அப்புறம் நிம்னலிக்கித் பிரஷ்னோं के உத்தரில் தேர்ட் ஒன். இது மேக்ஸிமம் எப்பவுமே இம்பார்ட்டன்ட்ல கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அடுத்து கர்மவீர் காமராஜ்ல ஃபர்ஸ்ட் ஒன் சத்யாகிரக், அதுலேயே ஏக்கியா தோ வாக்கியம்ல ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கோவிட்ல வாக்கியோமே பிரயோக் கீஜியல பிரணாலி மகாமாரி, அது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சுவாமி விவேகானந்தில் வாக்கியோமே பிரயோக் கீஜியில் அஸ்தித்துவ பிரமன், இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆர்கிமிடிஸில் புல்வானா தரிகா, அது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சிவாஜி கி குரு பக்தியில் வாக்கியோமே பிரயோக் கீஜியில் தாக்னா, லாஸ்ட் ஒன். ஓகேவா? அடுத்து இதே தெனாலிராமனில் பிரஷ்னோं के உத்தரில் ஃபர்ஸ்ட் ஒன். அவ்வளோதான். இதில் கத்தியில் முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏகாங்கியில் என்னென்ன கொஷின்னு சொல்கிறேன். பகுகி விதா இருக்கு இல்லையா, அதில் சாரான்ஷ் அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போது இதனுடைய பாத்ரோங்கா பரிச்சையில் ராஜேஸ்வரி செகண்ட் ஒன். அதே மாதிரி ஏக்கியா தோ வாக்கியம்ல ஃபர்ஸ்ட் கொஷின். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய சப்ரசங்க வியாக்கியால செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ரீடு கி ஹட்டி, அந்த செகண்ட் லெசன்ல கோபால் பிரசாத், அது. அடுத்து ஏக்கியா தோ வாக்கியம்ல ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய சப்ரசங்க வியாக்கியால செகண்ட் ஒன். அடுத்து அந்தேர் நகரில
குரு மெஹந்த், அன்பூஜ் ராஜா, அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் ஏக்கியா தோ வாக்கியம்ல ஃபர்ஸ்ட் ஒன். இதில் இருக்கக்கூடிய சப்ரசங் வியாக்கியால செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் பரிவர்த்தன், அந்த லெசன்ல குணவந்தி பாத்ரோங்கா பரீட்சையில. அடுத்து ஏக்கியா தோ வாக்கியம்ல தேர்ட் கொஸ்டின். இதில் இருக்கக்கூடிய சப்ரசங் வியாக்கியால செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஷஹீத் ஜல்காரி பாயில லக்ஷ்மி பாயி பாத்ரோங்கா பரீட்சை. அப்புறம் பிரஷ்னோं के उत्तर एक या दो वाक्योंல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்புறம் சப்ரசங்க வியாக்கியால ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல முடிஞ்சு. ஓகேவா, இனி செகண்ட் பேப்பர்ல என்ன அப்படின்றதையும் சொல்றேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து அதனுடைய சாராம்சம் இதெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல வந்து ராஷ்டிர பாஷால எல்லா லெசனுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த சப்ரசங்க வியாக்கியா முதற்கொண்டு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். டிப்பனி என்னென்ன இருக்கோ ராஷ்டிர பாஷால அது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கிராமர் போர்ஷன்ஸும் தனியாக ராஷ்டிர பாஷா கிராமர்னு இருக்கு. இப்போ கஹானி அப்படின்னா அதற்கு தனியாக பிளேலிஸ்ட், பத்ய கத்ய ஏகாங்கி ஜீவனி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்கு. ராஷ்டிர பாஷா ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து எப்படி பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், எப்படி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு டவுட்டு அதையும் கேட்டாங்க. ஸோ அதற்காகவும் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன எஃபோர்ட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எஃபோர்ட் போட்டு நான் வந்து எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து அந்த ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்ற வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸுமே அதில் ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. ஓகேவா, எல்லா லெசனுமே இருக்குது. ஸோ எப்படி போய் பார்க்கணும் அப்படின்றது இருந்ததுன்னா அதற்கான கிளாரிஃபிகேஷன் தான் அது. அண்ட் தென் வந்து ராஷ்டிர பாஷாவுக்காக ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது. அதுவும் வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் அண்ட் சபா எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. அதுலேயும் பாருங்கள், நிறைய கொஷின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இருக்குது. அதையும் வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து ஒரு ப்ரீ எக்ஸாம் மாதிரி ஒரு டெமோ மாதிரி நீங்களே எக்ஸாம் எழுதிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஓகேவா, எக்ஸாம் போகும்போது எந்த ஃபியரும் இல்லாமல் நல்லபடியாக எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு நிமிஷம் டைம் எடுத்து லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இந்த சப்போர்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் எல்லாமே முன்னாடியே சொல்லியாச்சுல செகண்ட் பேப்பரில் என்னென்ன அப்படின்றது. இந்த கிராமர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பின்ன பின்ன அர்த்து வாலே சப்து, சமானார்த்தி சப்து, இந்த கஹாவத்தை, இது எல்லாமே தயவு செய்து நல்லா படிங்க. இதில் வந்து நான் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்கிறத விட எக்ஸாமுக்கு படிக்கிறத விட இதெல்லாமே பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். இனி அடுத்து நீங்கள் ஹையர் லெவல் போக போக இன்னும் பெருசாக இருக்கும் இல்லையா, கொஸ்டின் ஆன்சர் சாராம்சம் இதெல்லாமே நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பேசிக்கான விஷயங்கள் அப்படிங்கும்போது இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாமே தயவு செய்து படிங்க. எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் விட்டுருவீங்க. அதனால ஸோ இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எல்லாமே படிங்க. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் எல்லாமே படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு ஆல்ரெடி எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க, ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.